முத்துநகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. என்ன சாங்கு? சாங்னா இதுதான் சாங்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஹெட்செட்ல நம்ம இந்த சாங் கேட்டதே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் கேட்கிறோம். வாவ் வாவ், இப்படி கேட்க அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல. இளங்கோ நீ வேற லெவல். ஓகே, எப்போ அப்புறம் சரிங்கக்கா, நாங்கள் கிளம்புறோம். வந்தோம், நல்லபடியாக அன்புக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷனை முடிச்சாச்சு. இனி அடுத்த நிச்சயதார்த்தம் தானே, அதுவும் அவங்க முறைப்படி தான் செய்யணும்னு சொன்னாங்களா? எல்லாமே அவங்க முறைப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறத விட அன்பு சொல்லிட்டாரு. அன்பு பேச்சுக்கு மறு பேச்சு பேச முடியாது. ஏன்னா அவங்க வருங்கால பொண்டாட்டி சொல்லியிருக்காங்கல்ல, அதனால அன்பு பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது. எல்லாம் அந்த முறைப்படி தான் நடக்க போகுது. உண்மைதான். நாமளா பார்த்து ஒரு பொண்ணை பிடிக்கிறத விட அவங்களா பார்த்து ஒரு பொண்ணை பிடிக்கிறாங்க தெரியுமா? அதுதான் அவங்களுக்கு பெஸ்ட்னு நினைக்கிறாங்க. நாம அமைச்சு வைக்கிறது அவங்களுக்கு பெஸ்ட் கிடையாது. அவங்க மனசுக்கு பிடிச்சிருக்கிறது என்னமோ அதை தான் அவங்க ஏற்றுக்கணும். அந்த மாதிரி இருக்காங்க. சரி, அன்பை பற்றி முழுசாக எனக்கு தெரியும். ஏன்னா அவனை வளர்த்ததே நான் தான். எல்லா நல்ல பழக்கமும் சொல்லி தான் வளர்த்துருக்கேன். இளங்கோவை நல்லா தான் வளர்த்துருப்பீங்க. இருந்தாலும் கேட்குறேன், அவன் எப்படி இன்னும் அவன் கேரக்டர்னால அனலைஸ் பண்ணவே முடியல. அதுதான் உண்மை. நீங்க வேற, அதெல்லாம் ரொம்ப நல்ல குணத்தை தான் கொடுத்து வளர்த்துருக்கோம். சின்ன வயசுல இருந்தே நல்ல பழக்கங்கள் மட்டும்தான் அவனுக்கு பழகி கொடுத்துருக்கோம். அன்போட பாதி, அன்பு அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ஒரு அளவுக்கு இருப்பான். மற்றபடி குணம்லாம் நல்ல குணம். ஏன் ஒரு சின்னதா ஒரு கெட்ட விஷயம் ஏதாவது பார்த்துட்டா கூட அம்மாச்சி அப்படின்னு சொல்லுவான். நல்ல குணம் இருக்கு அவனுக்கு. நல்ல பையன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 நல்ல பையன். முதராத்திரி தொடங்கும் போது என்ன சாங்குனா இதுதான்டா சாங்கு. அப்படிலாம் கிடையாதுமா. பசங்க நல்லவங்களா இருக்காங்களா கெட்டவங்களா இருக்காங்களான்னு ஒரு ஸ்டேஜ், அதாவது ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஹார்மோன் சேஞ்ச் ஆகும் தெரியுமா? அதை வச்சுதான் நம்மளால கெஸ் பண்ண முடியும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு. அதுக்காக அவனு கெட்டவன் சொல்லிட மாட்டேன். அது மட்டும் இல்லாம ஏசுல வேற பேர் இருந்துட்டு வந்திருக்கான்ல, என்னென்ன கெட்ட பழக்கத்தை கத்துட்டு வந்திருக்கானோ. சரி, இப்ப அது நமக்கு தேவையில்லை. நம்ம பேச வேண்டிய விஷயமே வேற. அம்மா பேசுங்கம்மா. சயின்ஸ் ரீதியா பார்க்கும்போது அது என்னமோ உண்மைதான். ஆனா யாருக்கிட்ட இளங்கோவை மட்டும் விட்டு கொடுத்துட மாட்டேன். எனக்கு என் பிள்ளை எப்போதுமே நல்லவன் தான். ஏன் ஒரு சாங் போட்டா கூட, டிவில கூட ஒரு சாங் போட்டா கூட, லவ் சாங் போட்டா கூட, அம்மா லவ் சாங் மாத்திருங்கம்மா, இது நல்லா இல்ல. அப்பையில இருந்து அப்படிதான், இப்பவும் அப்படிதான் இருக்கான். அதுதான் அவன்கிட்ட இருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இந்த காலத்து பிள்ளைங்கெல்லாம் எல்லாமே ஸ்டேட்டஸ் ஸ்டோரி அப்படி போடுறாங்க. ஆனா அவன் அப்படி கிடையாது. இன்ஸ்டா கூட வச்சிருக்கானு கூட எனக்கு தெரியும். என்னமோ சரி பார்த்துக்கலாம். அப்புறம் உங்ககிட்ட பேச வந்த விஷயம் என்னன்னா, நீங்கள் ஊருக்கெலாம் போக வேணாம். எப்படி சொல்கிறது, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் எங்கள் கூடயே இந்த வீட்லேயே இருக்கணும்னு உங்கள் 2 பேர்த்துக்கிட்டுமே கேட்டுக்கிறேன். என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க? செட் ஆகாது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா போறதோட இருந்தா பரவாயில்ல. 1000 தான் இளங்கோவை நாங்கள் வளர்த்தவங்களா இருந்தாலும் அந்த தாய்மைங்கிற பாசம் ஸ்ரீகிட்ட ஒட்டிடக்கூடாது. ஏன்னா நீங்க தான் உண்மையான தாய். இவ்வளவு நாள் அவனை பிரிஞ்சிருந்ததுக்கு தாய் பாசத்தை கொடுத்து நீங்க தான் அவனை வளர்க்கணும். இதுக்கு மேலையும் எங்ககிட்ட இருந்துட்டா ஸ்ரீகிட்ட ஒட்டிடுவான். அப்புறம் அந்த தாய்மை பாசம் உங்ககிட்ட கிடைக்காமலே போயிடும். அப்படிலாம் கிடையாது. ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன் எங்க கூட இருக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஐயோ, அதுக்காக இல்லக்கா, விருப்பம் இல்லாமலாம் இல்ல. இவர் சொன்ன மாதிரி இளங்கோ இவ்வளோ நாள் என் கூட இருந்துட்டான். கொஞ்ச நாள் உங்க கூட இருக்கட்டும். அவன் அந்த தாய்ங்கிற பாசத்தை, அதாவது உண்மையான தாய்மைங்கிற அந்த பாசத்தை அவன் அடைஞ்சதே இல்லைல்ல. அதனால அவனுக்கு அந்த தாய்மை பாசம் கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் வேணும்னா போறதோட இருக்கட்டுமே, இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அம்மா ஏன் அப்படி சொல்றீங்க? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இனிமே எனக்கு இவங்க மட்டும் அம்மா கிடையாது, நீங்களே எனக்கு அம்மா தான். இவ்வளோ நாள் இளங்கோவை எப்படி உங்க பையனா நினைச்சு நீங்க வளர்த்தீங்களோ, இனி என்னையும் ஒரு பையனா நினைச்சுக்கோங்க. ஐயோ, ஏன்பா அப்படி சொல்ற? அப்படிலாம் கிடையாது. நீயே எங்களுக்கு பையன் தான், நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா இது ரியாலிட்டியா பார்க்கும்போது செட் ஆகாதுன்னு தோணுது. அதனாலதான் சொல்றோம். ஏன் அப்படி சொல்றீங்க? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் தான் தாய் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி தாய்ங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தது நீங்க தானே. இனி அவன் கூட இருக்கிறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. என் 2 பிள்ளைங்களுக்குமே நீங்களும் ஒரு தாய் தான்.
அது மட்டும் இல்ல, எல்லாமே எங்களுக்கு ஊட்டி தான். ஊட்டி வந்து சடனா எல்லாத்தையும் மாத்த முடியாதுல்ல. நான் ஒரு லாயர், எனக்கு ஊட்டியில அடிக்கடி ஏதாவது வேலை இருக்கும். இல்லைன்னா வந்து கேஸ் இல்லைன்னா இப்போ மதுரையில் கூட எனக்கு 2 கேஸ் இருந்தது, இன்னும் 2 கேஸ் இருக்கு, அதுதான் நான் பார்க்கணும். இவர் உங்களுக்கு தெரியும், இவர் தான் ஒரு சீஃப் டாக்டர். அடிக்கடி சென்னைக்கு வந்துட்டு போவார். ஏதாவது முக்கியமான சர்ஜரினா கால் பண்ணுவாங்க, உடனே வந்துட்டு போவார். அன்பு உங்களுக்கு இவரை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதான் இது எல்லாத்தையும் யோசிச்சு தான் ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ ரொம்ப நல்லதா போச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு பர்மனெண்ட்டே 2 வருஷத்துக்கு மதுரை தான், ஓகேவா? அங்கதான் வந்து நான் ஒர்க் பண்ணணும். அப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கதான் நான் இருக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ நாள் இளங்கோ கூட இருந்தீங்க, கொஞ்ச நாள் வந்து என் கூட இருங்களேன், எப்படி இருக்கும்? நல்லா தானே இருக்கும், மதுரையிலே இருப்போம், அடிக்கடி வந்து போறதா இருக்கட்டும். அப்படியா? பரவாயில்லையே, இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்கு. இவ்வளோ நாள் இளங்கோ கூட இருந்தேன், கொஞ்ச நாள் உன் கூட இருக்கனே, நல்லா தான் இருக்கும். சரி, ஓகே. ஊட்டில இருந்து மாத்துறதுக்கு ஒரு வாரமாவது ஆகும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். நீ சொன்ன மாதிரி உன் கல்யாணத்துக்கு அப்புறம் மதுரையிலே இருக்கலாம், ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ்மா. அடியே, சொல்லுங்க இசைப்பிரியா. செருப்பு பீயும். எவ்வளவு டைம் உனக்கு கால் பண்றது? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நேத்து ஒரு நாள் காலேஜ் வரல, என்னென்னமோ குட்டை கிளப்பிட்டு இருக்கீங்க. இப்போ நான் எங்க வந்து எப்படி ஹால் டிக்கெட் வாங்குவேன்? லாஸ்ட் செமஸ்டர் என்னோட கரியர், என்னோட டாக்டர் லைஃப் இந்த லாஸ்ட் செமஸ்டர்ல தான் இருக்கு. என்ன எந்த வெண்ணம் அவன் மாத்தினது? என்னது வெண்ணம் அவனா? என்னடி திடீர்னு ஏதோ ஒரு புரியாத லாங்குவேஜ்ல பேசுற? சோ நேத்து ஒரு நாள் தான் இந்த மதுரைங்கிற அந்த ஊர்ல இருந்தேன்டி, அப்படியே அந்த ஸ்லாங் ஒட்டிக்கிடுச்சு. ஓப்பா என்னத்த சொல்ல. சரி அதை விட, யார் மாத்தினது? ஏன் காலேஜ் ஹால் டிக்கெட் தர மாட்டாங்களா? என்ன திடீர்னு ஏதோ ஒரு குயில் சவுண்டு போட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன சவுண்டு? அந்த கொத்தவரங்க மண்டை இருக்கான்ல சீனியர், அவன் பண்ண வேலை தான். காலேஜ்ல எக்ஸாமே நடக்கலையா, லாஸ்ட் செமஸ்டர். அதனால நம்ம காலேஜ்ல பெரிய மெடிக்கல் காலேஜ், அங்கதான் செமஸ்டர் நடக்குதாமா. அதுக்கு நம்ம உயிரை போட்டு வாங்குறானுங்க. அந்த காலேஜ்ல தான் ஹால் டிக்கெட் தராங்களாமா. எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர்நூன் 3 o'clockல வந்தா வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா அந்த காலேஜ் ரொம்ப தூரம் இருக்கு, எப்ப போறது என்ன பண்றது எதுவுமே தெரியல. என் அண்ணன் என்னை கூட்டிட்டே போக மாட்டேன்னு சொல்லிட்டான். சோ இங்க இருக்கிற இந்த காலேஜுக்கு வர்றதுக்கே அவ்வளோ டென்ஷன் ஆகுது. இனி எந்த காலேஜ் எங்க இருக்கு? எங்கன்னா தெரியல எனக்கு, ஓகேவா? எங்கோ தராங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. சரி, ஓகே, சீக்கிரம் நீ கிளம்பு. அது உங்க மாமா அன்பு மாமா தான் இருக்காங்க. அப்புறம் இன்னொரு கேள்விப்பட்டனே, உனக்கு இன்னொரு மரப்பைய இருக்கானம்மா, பேரு இளங்கோவா? அட்ட நம்ம மைனா என்ன ஒரு மாதிரி கோபமா வச்சுட்டு பேசுறா? என்ன பார்த்தாதான் முறைக்கிறா, போன்ல கூட முறைச்சிட்டே தான் பேசுவாடா. ஒருவேளை இவளுக்கு முறப்பு நோய் ஒட்டி இருக்குமோ? கண்டுபிடிப்போம். என்னமோ பேசுறாளே, ஒட்டி கேட்போம். ஏதோ ஹால் டிக்கெட் அப்படி இப்படிங்கிறா. சரி, நல்லா ஒட்டி கேட்போம். அவன் தான் என்ன சாவடிக்கிறான். நீ அதுக்கு மேல போட்டு நீ பாடா படுத்துவ போல. எந்த காலேஜ் மட்டும் சொல்லு. ரொம்ப ஓவரா பண்ணாத இசை. உன் அன்பு மாமா மாதிரி தான் அந்த பையன் மாமா. கேள்விப்பட்டேன். சரி, அதை விட்டு தள்ளு. அந்த கொத்தவரங்க மண்டையிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்புறமா கால் பண்ணி சொல்றேன், ஓகேவா? இப்போ 5 மினிட்ஸ்ல திரும்ப எனக்கு கால் வரணும். நான் தான் போய் ஃபர்ஸ்ட் வாங்கணும், இல்லனா எனக்கு தலைவலி பிடிச்சிரும். ஓகேடி. ஓஹோ, ஹால் டிக்கெட் வாங்க போறாள் நம்ம மைனா. ஆமா, இவன் மெடிக்கல் படிக்கிறாருல கேள்விப்பட்ட. டாக்டர் டே, டாக்டரோட புருஷன்டா நீ. சரி, ஓகே, எப்போ சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ அதெல்லாம் இருக்கட்டும். ஹால் டிக்கெட்டு அவங்க காலேஜில் கொடுக்கலன்னு தெரியுது. கண்டிப்பா வேற எங்கேயோ தான் வாங்க போறா. அப்ப இவளை யாராவது கூட்டிட்டு போகணும்ல, அதையும் நீயே இருக்கக்கூடாது. ஆனா வீட்டில் நிறைய கார் நிற்கிது, கண்டிப்பா டிரைவரை கூப்பிட்டு கார்ல தான் போவா. கூடாது, கார்ல போக விடக்கூடாது. இவளை நம்ம கூட பைக்ல ஜோடியா வர வைக்கணும். அதுக்கு என்ன ஐடியா பண்ணலாம்? இப்ப பாரு, என்னோட மூளைய எப்படி பயன்படுத்துறேன்னு பாருடி என் மைனா. ச்சீ, சரியான டென்ஷன் ஆகுது. இந்த எக்ஸாம் எழுதி மெடிக்கல் முடிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிரும் போல. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? யாரை கூட்டிட்டு போவேன்? இந்த டிரைவர் வேற நேரம் கட்ட நேரத்தை எங்கேயாவது போய் தொலைஞ்சிருவாரு. சரி, இப்பயே சொல்லுவோம். போச்சு வரான். ஓ மேல ஒரு கண்ணு, நீதாயம் ஒரு பொண்ணு, உன்னோட இவ ஒண்ணு, உன்னை மறந்தா வெறும் மண்ணு. கருவா பையன், ஆளு மூஞ்சியும் பாரு. ஓ மேல ஒரு கண்ணாமா. மூஞ்சியும் ஆடையும், பாட்டு கேட்கற நேரத்தையும் இடத்தையும் பாரு, ட்ரெஸ்ஸையும் ஆடையும் பாரு. ரொம்ப கேவலமா அழகா திட்டிட்டு இருக்கா. இப்ப நீ திரும்பினா உன் பிளான் மொத்தமா சொதப்பிடும். அதனால அப்படி ஒரு ஆக்ஷன். கெஞ்சுனா அஞ்சுற, அஞ்சுனா கெஞ்சுற, ஏண்டி இந்த நாடகம்? மூஞ்சி ஆளும் மண்டையும். சீ, முதல்ல போவோம். எஸ், போயிட்டான். ஓகேடா, இப்ப இவன் வேலையை காட்டு. பாமா இசை, என்னமா அம்மா கிட்ட என்கிட்ட பேசணும்னு சொன்னியாமா? என்ன? ஆமா மாமா, மாமா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் மாமா. ஹெல்ப்பா? என்ன? மாமா அது வந்து
லாஸ்ட் செமஸ்டருக்கு ஹால் டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. பட் வந்து நான் படிக்கிற மெடிக்கல் காலேஜில் கொடுக்கலையாமா. என்ன ப்ராப்ளம்னு தெரியல. வேறு ஏதோ காலேஜில் கொடுக்குறதா சொல்லி இப்போ தான் மலர் கால் பண்ணா. ஆனால் எங்கே இருக்குது ஏதுன்னு தெரில. இதனால் வரைக்கும் டிரைவர் அண்ணா கூட்டிகிட்டு போனாங்க. என்னன்னு தெரியல, டிரைவர் அண்ணாவும் இப்போ வரலைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லையாமா. அதனால் இப்போ நான் போகணுமாம்மா. என் கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? அதாவது என்னை கூட்டிகிட்டு மட்டும் போயிட்டு கொண்டு வந்து வீட்டில் விட்டுருங்க ப்ளீஸ் மாமா. அப்படியா? என்ன திடீர்னு அதே காலேஜில் தானே இடம் தருவாங்க? ஆமாம் மாமா, இந்த தடவை ஏதோ மாற்றி விட்டுட்டாங்களாமா. எனக்கு ஒன்றுமே புரியல. ப்ளீஸ் மாமா, நான் சீக்கிரமாக போய் வாங்கணும், அதுக்கு தான் கேட்குறேன். அப்படியா? சாரி, நம்மளோட சென்னை ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கே ஒரு முக்கியமான எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, வர சொல்லியிருக்காங்க. சரி, சென்னை வந்ததோடு அப்படியே அதை பார்த்துட்டு போயிடலான்னு தான் நினச்சேன். இப்போ நான் கிளம்பணும். நான் வேணா சாந்தானுக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன். அவங்க வந்து வண்டி ஓடிச்சு கூட்டிட்டு போவாங்க. அப்படியா? என்னை யாராவது இப்போ கூட்டிகிட்டு போகணும், அதுதான் எனக்கு வேணும். சரி இரு, இப்போ கால் பண்ணி வர சொல்கிறேன். ஓகேவா? நீ போய் ரெடியா? சரிங்க மாமா. A few minutes later. என்ன கால் பஞ்சரா இருக்கு? சரி ஓகே, போய் சொல்லிடலாம். அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் வந்து கூட்டிட்டு போவாரு. சரி அன்பு தம்பி. அண்ணா, எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? எல்லாம் கரெக்டா தானே இருக்கு? எல்லாமே ஓகே தான். ஆனா கார் பஞ்சரா இருக்கு. கார் பஞ்சரா இருக்கா? ஆனா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்தனா. தெரியல தம்பி, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா முன்டயர் மட்டும் பஞ்சரா இருக்கு. அதை மாத்தணும்னா இப்படி 3 நேரமாவது ஆகும். அது வரைக்கும் அவங்க பொறுப்பாங்களா? நான் போய் மாத்திட்டு வந்து அப்புறம் வேணா கூட்டிட்டு போறேன். அம்மா சான்ஸே இல்லை மாமா, ஏதாவது பண்ணுங்க மாமா. ரொம்ப டிலே ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஹால் டிக்கெட் கொடுக்கறதுக்கு லேட் பண்ணுவாங்க. அது எக்ஸாம்ஸ் வேற எங்க இருக்குன்னு தெரியல, அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணணும் மாமா. சரி ஓகே, நீ ஒன்றும் கவலைப்படாத. இப்போ என்னோட காரும் நான் மீட்டிங் வரைக்கும் போகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் இருக்க அந்த ஒரு கார் மட்டும்தான். சரி, நான் ஏதாவது ஐடியா பண்ணுறேன். ஓகேவா? சரிங்கண்ணா, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். அங்கே இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் எதிர்பார்க்காம இந்த விஷயம் நடந்துருச்சு. ஓகேண்ணா. சரிங்க தம்பி. எப்படி கார் பஞ்சர் ஆயிருக்கும்? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோமே. இசை, மாமான்னு சொல்லுவேன். அதை நீ கோபப்படாமல் கேட்பியா? ஏன்னா இப்போதைக்கு எவனுமே வீட்டில் ஃப்ரீயாக இல்லை. நானும் இப்போ கிளம்பிடுவேன். வெட்டியாக இருக்கிறது என் உடன்பிறப்பு மட்டும்தான். பேசாமல் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு வாயேன். அவன் தான் பைக் நல்லா ஓட்டுவான். சாரி மாமா, அவர் கூடயா? ஏன் வண்டிங்க தள்ளி விட்டுருவான்னு பயமா இருக்கா? அதெல்லாம் நல்லா ஓட்டுவான். நீ இப்போ சீக்கிரமாக போகணும்னு சொல்கிறதுனால அவன் கூட போன்னு சொல்கிறேன். மாமா அது நீ எதுக்காக யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. ஆனால் நீ நினைக்கிற கேரக்டர் அவன் கிடையாது. அவன் டோட்டலாகவே வேற. என்ன மாதிரி இல்லை. அவன் கொஞ்சம் விசித்திரமான கேரக்டர். அவன்கிட்ட பழகி பார்த்தா மட்டும்தான் அவனோட கேரக்டர் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரி ஓகே, இப்போ அது நமக்கு தேவையில்லை. இப்போ உன்னோட பிரச்சனை, நீ சீக்கிரமாக ஹால் டிக்கெட் வாங்கணும், அவ்வளோதானே? அவன்கிட்ட நீ பேசுறீல, மாமா பேசிட்டுமா? ஏன்னா இப்போ எனக்கு டைம் இல்லை. நான் சீக்கிரமாக போனால் அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சேன்னா பேசிட்டே இருப்பான். அதுக்கு தான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? இல்லை மாமா, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். அவர் கூட போய்க்கிறேன். நீங்கள் போங்க மாமா, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க. தேங்க்ஸ் டாமா, போயிட்டு வரேன். பாய். போயிட்டு கால் பண்ணு, சரியா? மறந்துடாத. சரிங்க மாமா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இவன் கூட போகணுமா? இவன் கேரக்டரே எனக்கு பிடிக்கல. நான் இப்போ என்ன பண்ணுவேன்? வேற வழி இல்லை, போய் பேசி தொலைவோம். ரொம்ப ஓவரா சீன் கிரியேட் பண்ணுவான். பாடியா அக்கா மகளே. எப்படி கார் பஞ்சர் ஆயிருக்கும்? நம்ம வந்துட்டு போன 10 நிமிஷத்துக்குள்ள கார் பஞ்சர் ஆகுமா? ஒண்ணுமே புரியலையே. என்ன இந்த வாட்ச் இளங்கோடது தானே? அதுவும் ஸ்மார்ட் வாட்ச். இது எதுக்கு இங்க கிடக்கு? ஓ, கதை அப்படி போய்கிட்டு இருக்கா? அதான் எப்படிரா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு போன கார் டக்குன்னு பஞ்சர் ஆகும்னு நினைச்சேன். இதுதான் விஷயமா? சொல்லுவாங்களே பழமொழி, அம்மா 10 அடி பாஞ்சா பையன் 16 அடி பாய்வானு. இங்க அண்ணன் 10 அடி கூட பாயில, நீ என்னையும் சேர்த்து 100 அடி பாஞ்சிட்டு போற. எங்க போய் முடிய போகுதுன்னு தான் தெரியல. அவளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் வேலைத்தனம் பார்த்துருக்கா. சரியான வில்லத்தனம். ஐயோ ஐயோ. சரி, நம்ம கிளம்புவோம். இவங்கிட்டலாம் உதவி கேட்க வேண்டிய நிலைமையாயிருச்சு. சொல்லுடி டார்லிங், சாப்பிட்டியா? உன்னை நினைப்பாவே இருக்குடி. ஐயோ, உன்னை வந்து எப்படா பாப்போன்னு இருக்கு. ஏய், முத்தெல்லாம் கொடுக்காதடி. கருமம், பொண்ணுங்க கூட தான் பேசுவோம் போல. ஐயோ, முத்த வேற கொடுங்க. கருமம், இந்த மூஞ்சிக்கு முத்த ஒன்று குறைச்சது. சரி ஓகே, இதுக்கு மேல நீ சீன் போட்டினா கண்டுபிடிச்சிருவா. திரும்பி கண்களிலே கண்களிலே ஒரு கடுகளவு தெரிகிறதே. என் மேலே உன் குறுகுறுப்பு நெடுகிறதே. எனக்கேதான் தெரியாம என்னை
சிறுக சிறுக இழந்தேன். என்ன மனசுல பெரிய ஹீரோ நினைப்போ? ஆமா, எங்க ஹீரோ ஆக விடுறீங்க? எப்ப பார்த்தாலும் வில்லன் ரேஞ்சிலே வைங்க. ஆமா, இப்ப என்ன, எதுக்கு என் ரூம்குள்ள வந்தீங்க? தடை எழுத்து வரணும்னு, அதனாலதான் வந்தேன். சரியா, வா என் கூட. என்னது வரணுமா? என்ன பேசுறது எதுவும் சரியில்லையே. நான் நல்ல பையன், இப்படி வாடு கூப்பிட்டு எப்படி வர்றது? அப்படியே ஓவரா சீன் போடாத, பச்சையா தெரியுது. நான் உள்ள வர்றதுக்கு முன்னாடி எவகிட்ட முத்தம் குடுறி அப்படி இப்படி நீ பல்லடிச்சு பேசிட்டு இருந்த. ஓவரா பண்ணாத என்ன? உன்னை பத்தியும் தெரியும், உன் கேரக்டர் பத்தி எனக்கு தெரியும். என் கூட வா, அவ்வளவுதான். நான் ஒரு இடத்துக்கு போகணும், அதுக்கு என்னை கூட்டிட்டு போகணும். காதுல விடல, கூட்டிட்டு போகணுமா? என்னமோ உங்க புருஷன் மாதிரி முறை வச்சு கூப்பிடுறீங்க. டேய், மூஞ்சில குத்திருவோம் பாத்துக்கோ. என்ன வர முடியுமா முடியாதா? இப்ப நான் ஒரு இடத்துக்கு போகணும், நீ என் கூட வரணும், அவ்வளவுதான். என்னை கூட்டிட்டு போவே மாட்டியா? ரொம்ப தான் கோச்சுக்கிறீங்க. சரி, பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா எனக்கு கார் ஓட்ட முடியாது, கையும் ஒரு சைடா விலகி இருக்கு. பைக்னா ஜாலியா போலாம். என்ன சொல்றீங்க? ஆமா, நம்ம ஹனிமூன் போறோம், பைக்ல போறேன். வந்து தொலை, இல்லனாலும் பைக்ல தான் போய் தொலைணும். வா. சி, என்னங்க ஹனிமூன்லாம் பேசுறீங்க? நான் எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா? ஐயோ, ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. ஓவரா சீன் போட்ட மூஞ்சில குத்துவேன், மூடிட்டு வா. ரைட்டு இளங்கோ, வெற்றிகரமா உன் ஃபர்ஸ்ட் பிளான அழகா சக்சஸ் பண்ணிட்ட. போக போக டெவலப் ஆகட்டும். நடக்கட்டும். அவளு உனக்காக 6 வருஷம் காத்திருக்க தெரிஞ்ச என்னால உன்னை என்னை லவ் பண்ண வைக்க முடியாதா? வெயிட் அண்ட் சீயா. ஏங்க முறை பொண்ணு, இப்படி முறைச்சுக்கிட்டே இருந்தா மாமாக்கு எப்படி வண்டி ஓட்ட தோணும்? கொஞ்சம் சிரிக்கிறது. இங்க பாரு, உன் கூட வண்டியில வந்துட்டேன்னு ஓவரா அட்வான்டேஜ் எடுத்து ஏதாவது பேசுனேன், அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன இசையை பத்தி உனக்கு தெரியாது, மூடிட்டு வண்டி ஓட்டு. மூடிட்டு எப்படி வண்டி ஓட்டுறதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. டேய் இம்சா, இங்கே டைம் ஆயிக்கிறது, சீக்கிரம் போகணும், போய் தொலை. சரிடி. டியா? சரிங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா டீன்னு வந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. சரி, போலாமா? நில்லுல நில்லுட்டு சொல்லிக்கிறேன்ல, ஓபாட்ல போய்க்கிருக்க. எதுக்கு தேவலாம வம்பிட்டு இருக்கீங்க? நானே சொன்னேன்ல உங்களுக்கு பிடிக்கவே இல்லடா. அப்புறம் எதுக்கு சும்மா சும்மா பின்னாடியே வாரி? எங்க போனா பின்னாடியே வாரி? என்ன நீ பிடிக்கலன்னு சொன்னா விட்டுருவாங்களா? எத்தனை வருஷமா பின்னாடி சுத்திட்டு இருக்கேன், என்னை பார்த்து உனக்கு எப்படி தெரியுது? எனக்கு உங்களை பார்த்தா எப்படின்னு தெரியல. எங்க வீட்ல இதெல்லாம் தெரிஞ்சுனா என்னைட்டே வைவாங்க. என்ன உங்களுக்கு என்ன ஆம்பளை, நீங்க என்ன வேணா சமாளிச்சிருவீங்க. பொம்பளை பிள்ளை ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு சொல்வாங்க. ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் பொம்பளை பிள்ளைங்க எல்லாத்தையும் அனுபவிக்கணும். என்ன தெரியும் தானி, அப்படி பொம்பளை பிள்ளைகளுக்கு லட்சம் எடுத்துட்டு வராத. என்ன இப்படி முடிவா என்ன சொல்ற? நானும் சும்மா சும்மா பின்னாடி சுத்தி சுத்தி எனக்கு அப்படி தலையை சுத்துது. என்ன மொத்தமா சுத்தி நான் பரலோகமே போயிருவோம் போல. நான் முடிவா என்ன சொல்லணும்? எனக்கு உங்களை பிடிக்கவே இல்ல. தேவலாம நீங்க தான் பின்னாடி வந்து இருக்கீங்க. எப்ப பாரு எங்க போனாலும் பின்னாடி வாரது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னை கோத்துட்டு போறீங்க. எங்க வீட்ல என்னை சந்தேகப்படுறாங்க, வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் படக்கூடாதுன்னு ஒரு முடிவு சொல்லு. நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன சொல்ற? என்னது காதலா? எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்கல. நான் எங்க வீட்டுக்கு போய் எங்க அப்பாட்ட சொல்லி தருவேன். என்ன ஏன் இந்த உலகத்துல எவருமே காதலிக்கலையா? ஏன் காதலிச்சா தப்பா? அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. நம்ம எங்க அப்பாட்ட சொல்லி தந்துருவேன். இப்படியே பேசிக்கிறீங்க. பக்கத்துல எல்லாம் வராதீங்க. அதை பார்த்தா தப்பு தப்பா பேசி போடுவாங்க. என்ன மாமனி எப்படி தைரியம் இருந்தா இம்மா பெரிய ஊருக்குள்ள நடு ரோட்ல ஒரு பொம்பளை பிள்ளை கையை பிடிச்சிட்டு பெந்தா பாரு. டேய், யோ யார் நீ? வந்த ஓபாட்ல அடிச்சுக்கிருக்க. என்ன என்ன மவனே வாய். என்ன கையில என்ன தெனாமட்டு இருந்தா அவன் மனசுக்குள்ள நெஞ்சுக்குள்ள இருந்தா அந்த பிள்ளை கையை பிடிச்சிருப்ப. எப்படி குழப்பனை பார்த்துட்டு சும்மா விட சொல்றியா? சார் விட்டு போடுங்க சார். தெரியாம பண்ணிவிட்டியா? அடிச்சு போடாதீங்க, அடிச்சு கொண்டு போடாதீங்க. சாரா, யார் நீங்க? ஏண்டா பெண்ண, நான் இந்த ஊர் இன்ஸ்பெக்டர், அது தெரியுமா உனக்கு? மப்டியில வந்தா போலீஸ்காரன் தெரியாதா? இந்த வரைக்கும் என்னை பத்தி ஊருக்குள்ள கேள்விப்படாம இருக்கு. ஆமா ஆமா, அப்படியே ஊர் ஊரா சொல்லிக்கிருக்காங்க. இந்த ஆளுதான் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்னு. பெருமை பத்தி தெரியலையா? ஆனா என்ன இந்த அடி அடிக்கிறியா? ஒருவேளை இந்த ஆளு நம்மள கல்யாணம் பண்ணா நம்ம நிலைமை
அதே அந்த பொண்ணு உன்னை பிடிக்கலன்னு சொல்லி சொல்லுதுல, அப்புறம் என்ன? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பிடிச்சாலே அந்த பிள்ளைகிட்ட பேசணும் வைக்கணும். என்ன அப்ப கூட தொட்டு பேசக்கூடாது அந்த பிள்ளை உரிமை இல்லாம. என்ன வெண்ணுக்கு அந்த பிள்ளை கையை பிடிச்சிருத்த, அதுக்குத்தான் அடிச்சேன். இன்னொரு தடவை இந்த பொம்பளை பிள்ளை நிலையாவது நெருங்க நினைச்ச கையை சுக்கு சுக்கம் உடச்சு போடுறதுக்கு இருந்துச்சு. சார் மன்னிச்சுக்கோங்க சார், மத்தியில வந்தனால நீங்க போலீஸ்காரன் எனக்கு தெரியாம போயிருச்சு. மன்னிச்சுக்கோங்க, இனிமே இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். அடியாத்தி என்ன அடி அடிக்கிறியா? நமக்கு மேல வருவா போலயே. நம்ம இந்த வாய் வச்சதே படைச்சுக்கிருக்கோம், அது கூட இந்த ஆளுக்கு பொறுக்காதா? ஐயோ, யார வேணாலும் கல்யாணம் கட்டிக்கலாம், இந்த ஆளை மட்டும் தவிர. வரிசி உன் வாழ்க்கையை எப்படியாவது காப்பாத்திக்க. இந்த ஆளு கையில சிக்கன கொஞ்சம் ஓடிய பிடிச்சுக்கிறீங்க. அவன் மேல கை வைக்கிற வரைக்கும் பேசாமல இருந்த, இப்பெல்லாம் இருக்கலாம் ஒரு பொம்பளை பிள்ளை. அது கிராமத்துல வளர பிள்ளை, 2 சப்புன்னு வைக்க வேணாம் கண்ணத்துல. சும்மா பாய் திறமையால மட்டும் ஒரு பொம்பளை பிள்ளை வசதி நிக்கிறது கிடையாது. ஒரு பையன் எந்த நோக்கத்துல பாக்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து விலகி போக பாக்கணும். அதுவே பொம்பளை பிள்ளை. போ. அட நம்ம வாயாடி பொண்டாட்டி. மன்னிச்சுக்கோங்க சார், இனிமே பாத்துக்கிறேன். நான் வரேன். இனி கரெக்டான நேரத்துல வந்து இந்த ஊர்ல அசிங்கப்படாம காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி எல்லாம் சொல்லாத. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தைரியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தர் எந்த எண்ணத்துல தொட வராங்கிறது முதல்ல ஒரு பொம்பளை பிள்ளை கவனிச்சா மட்டுமே வாழ்க்கையில முன்னேற முடியும். சரியா? யார் எந்த இடத்துல தொடுறாங்கன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. சரிங்க சார், நான் வரேன். ஓய் வாயாடி பொண்டாட்டி. யோ, நீ தான் போலீஸ்காரனா? இவளா அந்த பிள்ளைக்கு எப்படி நீ பாடம் எடுத்த? அப்ப நீ பொண்டாட்டின்னு கூப்பிடலாமா? என் உரிமை இல்லாம நீ பொண்டாட்டின்னு கூப்பிட்டா நான் பேசாம இருப்பேனா? பிச்சுறேன் போயா. அந்த பொண்ணுக்கு போலீஸ்காரன், உனக்கும் புருஷன் பொண்டாட்டி. யோ, சோலி பாத்துட்டு போயிரே. தேவலாம என்னைய தான் வம்பு கிழிச்சே வச்சு கம்படுத்தே பாத்துக்க. ஆளும் மண்டையும் சண்டை போட்டா நீ பெரிய ஆளா? நான் உங்ககிட்ட என் கெத்த காமிக்கணும்னு சண்டை போடல. இது என் டியூட்டி, அதத்தே செஞ்சேன். சரியா? நீ வந்து பார்த்ததும் நான் அப்படி சீன் கிரியேட் பண்ண மாதிரி நினைச்சுக்காது பொண்டாட்டி. சரி மாமா வரட்டா? பிறகு வரேன். என்ன மாமனை பார்க்க வந்திருக்கீங்களோ? ஆமா, கிழிச்சேன். மாமனை பார்க்க வந்தேன். ஏன் நீ ஏன் எப்ப பார்த்தாலும் மாமா மாமான்னு சொல்லிக்கிற? நான் தான் நீ மாமான்னு கூப்பிடணும். சீ, சோ வர வர அவள மூஞ்சி பாரு. பத்தியா பத்தியா வர வர மாமா என் மனசுல இடம் முடிச்சுட்டே வாரேன்னு நினைக்கிறேன். குடி சீக்கிரத்தை இடம் முடிச்சிருவேன். நான் 2 நாள்ல பூ வைக்க வரோம். அப்பவும் பொண்டாட்டி. அப்படியா? எங்க நீ பூ வச்சு பாரு பாத்தறேன். பூ வரிசை தள்ளினா பூலாம் உன்னால வைக்கவே முடியாது. போயா. அதையும் பாப்போம் பொண்டாட்டி. சரி, இப்ப மாமாக்கு வம்புழுக்கிற மூடு கிடையாது. ஸ்டேஷன் வரைக்கும் போகணும். அதனால பிறகு வந்து வம்புழுக்கிறேன். வரட்டா? வடி 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 கியூட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. அடி வாடி என் ஹார்ட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. என் பொண்டாட்டே பொண்டாட்டே, I love you till you're a party. என் பொண்டாட்டே பொண்டாட்டே, எனக்கு தேவையில்லாம வாரண்டி என் வாயாடி பொண்டாட்டி. வரட்டுமா? ஐ லவ் யூ டி மை வாயாடி பொண்டாட்டி. என்ன புண்ணக உனக்கு? இல்ல என்ன புண்ணகன்னு கேக்குறேன். அந்த ஆளு பொண்டாட்டின்னு சொல்லிட்டா உனக்கு புண்ணக வந்துருமா? பூவரசி, கொஞ்சம் தடுமாறினாலும் உன் வாழ்க்கை நாசமா போயிடும். அப்படியே அவளை புதக்குழியில தள்ளி விட்டுருவாங்க. சோழியை பார்த்துக்கிட்டு போ. புண்ணகைக்கிறீங்க, புண்ணகைக்க உங்க புண்ணகையில தீய வைக்க. அத்தாச்சி, அத்தாச்சி எங்க இருக்கீங்க? கொஞ்சம் வாங்க. பொறு வந்துட்டேன். ஏன் இப்படி பேர ஏற விட்டுக்கு இருக்க? என்ன? ஆமா, உன்னாலவே நடக்க முடியாதே. எப்படி நடந்து வந்த? ஆளவே அத்தாச்சி. காமெடி சிரிப்பே வரல. நெசமாத்த கேக்குறேன், எப்படி நடந்து வந்த? அது ஒண்ணும் இல்ல, தாங்கி நடந்து வந்தேன். என்னத்த செய்ய, அதுக்காக உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. எனக்கு மண்டை காய்தனால உள்ளே இருக்க முடியல. பேசாம வாங்க எல்லாரும் கண்ணாமூச்சி விளையாடுவோம். அது கண்ணாமூச்சி விளையாடணுமா? சின்ன பாப்பா இவங்க. இப்பதே அங்கங்க எல்லாம் ஆடிப்பட்டு எல்லாம் பாட்ட கரண்ட் இப்பதே வந்து வீட்ல உட்கார்ந்து இருக்க. உனக்கு கண்ணாமூச்சி விளையாடணுமா? அத்தாச்சி புரிஞ்சுக்கோங்க அத்தாச்சி, சத்தியமா என்னால வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல. மண்டை காய் காலையில அப்படியே எல்லாரும் விட்டு போயிட்டீங்க. நான் மட்டும் ஒத்தாளா இருந்தேன் தெரியுமா? ஓஹோ, ஒத்தாளா இருந்தீங்களாக்கும். ஏதோ திருட்டு போன வீட்டுல வந்து கேள்விப்பட்டேன். வந்து ஏதோ முத்தம்லாம் வாங்கிட்டு போச்சுல கேள்விப்பட்டேன். என்னவா திருட்டு போனேன்னு சொன்னா அப்படியே ஒரே வெக்கமால வருது. என்னவா? அது வந்து அத்தாச்சி, அது ஒண்ணு இல்ல அத்தாச்சி. ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன விளையாடுதானே கூப்பிட்டேன், அதை மட்டும் பேசுங்க. செல்வா சும்மா ஊர் உலகத்துக்காக, அதாவது எங்களை நம்ப வைக்கிறதுக்காக உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்ன மாதிரி எங்களுக்கு தெரியுது. மத்தபடி திருட்டு வேலைகள் நிறைய நடக்கிற மாதிரி தான் கேள்விப்படுறேன். என்னன்னு தெரியல. உடனே ஒரு உருட்டை போட்டாங்கய்யா. காலையில இருந்து எனக்கு யாருமே இல்லாம அனாதையா கடந்தவங்க திருட்டு பண்ண பாத்துட்டு பஞ்சாக்கம் தெரியும்.
வந்துச்சுன்னா அது உப்புக்கு சப்பானியா உட்கார வச்சிருவேன். உன் அண்ணன் வேணா சரி வருவேன். நம்ம 3 பேர் வேணா மாத்தி மாத்தி விளையாடுவோம். அப்பதான் வேணாம் அவங்க உட முடியாதவங்க என்ன விளையாடுவோம். இப்ப பாரு உங்க அண்ணனை கூப்பிடுறேன். புருஷா, இது என்ன புருஷா, இது என்ன பிரமாதம். இப்ப பாரு பசமாயிட்டோம். புருஷா, சரவணா புருஷா. வந்துட்டான்ல அண்ணே. எப்படி பார்க்காமலே சொல்றியே? அது ஒண்ணு கிடையாது. இந்த பிளிப்கார்ட் இருக்குல்ல, பிளிப்கார்ட் அதுல பாத்ரூம் போடுவாங்களே ஓடோனில், அதை நான் ஒன்று ஆர்டர் போட்டு வச்சிருந்தேன். அதை இது எடுத்து முண்டோம் எப்போ பார்த்தாலும் ட்ரெஸ்ஸில் அப்பிக்கிறோம். எதுக்குடான்னு கேட்டால் நல்லா வாசனையாக இருக்கான். இந்த உலகத்திலேயே ஓடோனில் எடுத்து யாராவது ட்ரெஸ்ஸில் அப்பிப்பாங்களா? ஆனால் உன் அண்ணன் செய்வான். அவன் அதை செய்யலன்னு தான் அது அவன். சரி விளையாடுவோமா? புருஷர் முன்னாடி வாங்க. புருஷர் என்ன கூப்பிட்டோன்னே வந்துட்டேன். என்ன பண்ணிக்கிறந்த கூப்பிட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தியோ? அது ஒண்ணும் இல்ல, மீனாட்சி குரல் எங்க கேட்டாலும் மீனாட்சி கையில இருக்க கிளி மாதிரியே ஒரு சவுண்ட் கேக்குது. அதை ஓடோடி வந்துட்டேன். உங்க அப்பா பாலையில போறதுக்கு அப்புறம் வெடி வெடிப்பாங்கல்ல, அந்த கடையில தான் வாங்க. டேய் அண்ணா, எனக்கு மட்டும் அவர் அப்பா கிடையாது, உனக்குந்தே அப்பா. என்ன 2 பேரும் சேர்ந்தே வெடி வாங்கி வெடிப்போம். அதுக்காக அவர் பாடையில போட்டு நடப்பமா? நீ என்ன அண்ணா அத்தாச்சி பேசிக்கிறத நைனேன் பேசியா? இவன் தான் அவுட். வாங்க போய் ஒளிஞ்சிக்கிறோம். நாத்தோட ஷார்ட் பூத்திரியே போடல. எப்படி அண்ணன் அவுட் ஆகுவா? இருந்தாலும் கல்லானாலும் கலவன் புல்லானாலும் புருஷன் சும்மா வச்சனாங்க. என் புருஷன் இந்த விஷயத்துல விட்டு கொடுக்க மாட்டேன். ஷார்ட் பூத்திரி போடுவோம். அத்தாச்சி சரியான நேரத்துல வந்து பேசுறிய பத்தியா? இதை என்னால ஏத்துக்க முடியாது. இந்த மொகைக்கு ஷார்ட் பூத்தி ஒண்ணு குறைச்சறா. இவன் தான் உப்புக்கு சப்பானி அவுட். வாங்க போய் ஒளிஞ்சிக்கிறோம். சரிடா சரவண புருஷா, இந்த தடவை உன்னை நான் விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. மன்னிச்சுக்க. சரி போ, போய் கண்ணை பொத்தி 20 எண்ணிட்டு வா. என்ன 20 தான் என்னன்னுமா? இல்ல நின்று 1000 எண்ணிட்டு வா. வெண்ண மவனே போடா. ஒண்ணே ஒன்பது. டேய் முண்டா, 1க்கு அப்புறம் 2 9 இல்ல. ஆளு மண்டையும் பாரு. ஒழுங்கா என்ன பெண்ணே? இந்த சரவணான்னு நினைப்ப இப்படித்தானா? ஐயோ ஐயோ செல்வா, சிரிக்காத. பரவாயில்ல செல்வா, உனக்கு வேலை பொழப்பு இல்லாம அவளையும் வந்துட்டா. முட்டை மாடிக்கு ஓடி வந்துட்டேன். ஆனா ஒளியறதுக்கு எந்த இடத்தை தேடுவேன்? என்ன செய்வேன்? எப்படி வந்த, எதுக்கு வந்தேன்னு உன்னை பாக்கணும்னு தாண்டி வந்தேன். ஆனா அலைய விடுற பத்தியா? என்னதான் போன்ல பேசினாலும் நேர்ல பாக்குற மாதிரி வரமாட்டேங்குது. என்னன்னு தெரியல. அதனாலதான் சும்மா பாத்துட்டு போலாண்டு அப்படின்னு சொல்ல மாட்டேன். என் பொண்டாட்டி சைட் அடிச்சுட்டு போலாண்டு வந்தேன். வாய மூடி 32,000 கொசு உள்ள போயிட்டு வந்துருச்சு. 29 29. சரி உட்காரலாமா? எப்படி? வா. இப்போ ஆத்தாச்சி வரமாட்டாங்களா? பயமா இல்லையா? மாமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எத்தனையோ நாள் இதே மொட்டை மாடியில உன்னை நினைச்சு அழுத நாட்கள் உண்டு. ஆனா இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு நினைச்சு கூட பார்க்கல மாமா. எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்குன்னு வாயாலையும் சொல்ற மாதிரி தெரியுது, செயல்ல எதையும் காட்டுற மாதிரி தெரியல. அப்புறம் என்ன செயல்ல காட்டணுமா? ஏன் என் மனசுல என்ன ஓடிக்கிருக்குன்னு தெரியாதா? புளி போட்டு விளக்கணுமோ? மாமா, என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. நீ ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிருக்க மாமா. ஒரே மாதிரி பேசினாலும் ஆசை என்னமோ ஒண்ணுதானே. சீ போடா. ஓய் பொண்டாட்டி. மாட்டேன் போடா. அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும். அந்திப்பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும். என் ஆசையெல்லாம் உன் இரக்கத்திலே, என் ஆயுள் வரை உன் அடைப்பினிலே. வேறென்ன வேண்டும் உலகத்திலே? இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே. 7 ஜென்மம் வாழ்ந்து விட்டேன். அடி பாவி. கண்டுபிடிச்சிட்ட மீனாட்சி ஃபர்ஸ்ட். இவன் என்ன பல்ல காட்டிக்கிருக்கா? அடியே எனது கை என்னை அடிப்பதுவா?
அடி பாவி நீலாம் ஒரு பொண்டாட்டியா? நம்ம எங்க சொல்லுவேன் என்னன்னு சொல்லுவேன், எங்க போய் முட்டிக்க வேண்டிய தெரியலையே. கல்யாணம் ஆகி இத்தனை மாசமா ஒரு முதலாதிரி கூட நடக்கிறையே. இவங்க உட்காந்துக்கிறத பார்த்தா ஐயோ என் வயிறெல்லாம் எரியுது. நான் என்ன செய்வேன்? இதை பார்த்து பல்ல காமிச்சுக்கிருக்காளே. எனக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவங்க முதலையே தங்கச்சி மாசமா இருந்து பிள்ளைய கழிச்சு விட்டா, அடுத்த பிள்ளைக்கு ரெடி ஆயிட்டாங்க. இன்னும் எனக்கு முதலாதிரி கூட நடக்கல. அடே நீங்களும் அது சந்தோஷமா இருங்கடா. ஐயோ இவளை மாதிரி ஒரு பொண்டாட்டி கட்டதுக்கு நான் என்ன புண்ணியம் செஞ்சனவோ தெரியல. எதுக்கு பல்ல காட்டணும், எதுக்கு ஆளுநே தெரியாதவளை கட்டி வச்சிருக்கேன்னு. சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, 100 வருஷம் சந்தோஷமா இருங்க. எனக்கு இல்லையே, நான் என்ன செய்வேன்? வண்டி ஓட்டுறியா? மகிழ்ச்சி. ஆனா இப்ப இருக்கிற இந்த சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பா ஒரு ட்ரீம் போட்டு ஆகணுமே. போடுவோம். நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். செல்லம் குட்டிமா, 2 பேரும் மறைக்காதீங்க, கண்ணாடி புடிச்சு இழுக்காதீங்க. அப்பாக்கு ஒண்ணுமே தெரியல. செல்ல குட்டிங்க சொன்னா கேளுங்க. அப்பாக்கு மறைக்காதீங்கம்மா, அப்பா எப்படி வண்டி ஓட்டுவாரு? பாவம் தானே அப்பா. அம்மா சொல்றாள் கேளுங்க சொல்லுங்களா. செல்ல குட்டி இங்க பாரு. டேய் தம்பி, அப்பாவும் மறைக்காதடா. குட்டிமா சொன்னா கேளுங்கடா. குட்டிமா இங்க பாரு, அம்மா பாரு, அம்மா என்ன பேசுற பாரு. குட்டிமா கண்ணாடியும் மறைக்காதீங்க. அம்மோ நீயுமா? நீ அப்பா செல்லம் தானே? அப்பாவா? வெண்ண மவனே உனக்கு. ஹலோ, கனவு கண்டது போதும், வண்டியை கொண்டு போய் செவ்வாகரகத்துல விட்டுறாத என்ன. ஒழுங்கா நேரா பார்த்து ஓட்டு. சும்மாவே நைட்டு 8 மணிக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இதுல கனவு வேற. அப்பா நம்ம அப்பா அதுக்குள்ள கனவு வரைக்கும் போயிட்டியோ? ஓ கனவா? நான் கூட நிஜமோன்னு நினைச்சிட்டேன். ஆனா கனவு கூட ஒரு மாதிரி ஜிகு ஜிகுன்னு தான் இருந்துச்சு. இருக்கும் ஆளு மூஞ்சியும் பாரு. நேரா பார்த்து வண்டி ஓட்டுறா. ஆனா இளங்கோ நீ வேற லெவல் தான் ஐயா, வேற லெவல் தான். இப்பதான் உன் அண்ணன் போய் பூவே வச்சுட்டு வந்திருக்கான். சொல்ல போனா இப்பதான் அண்ணிட்டு கடலை கூட போட்டுட்டு இருப்பான். நீ பத்தியா ஒரு பட்டி மேல ஏறி போய் கல்யாணம் ஆகி குழந்தைன்னா ஃபேமிலி ரைடுன்னா அதுவும் சிங்கிள் இல்லையா, ட்வின்ஸா? சரி கண்டிப்பா ட்வின்ஸ் தான் பிறக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது சொல்லிடுவேன், மரியாதை வண்டி ஓட்டு. ஹலோ, சும்மா இருங்க பிள்ளைகளா. ஏ தாமரை, எதுக்கு இந்த வேண்டாத வேலையை பாத்துக்கிருக்கிய? அட இன்னும் நீங்க போகலையா? உங்க என்ன அப்பதே போச்சேன்ல. நீ சந்தோஷ் கூட்டிட்டு போ, பிச்சு போடுவேன். போங்க 2 பேரும். மாமா போ, அங்க அப்பத்தா தனியா இருக்கும். போ. ஆனா ஒரு பூ வச்ச புள்ள கிடைச்சிட்டா போதும் முடி. நல்லா வச்சு செய்றீ என்ன? நீ உன் சோழிய பாத்துக்கிட்டு போ. இங்க பாரு மருதனே, பேசாம கூட்டிட்டு போயிரு, அப்புறம் பாத்துக்க. ஆனா தாமரை செய்யற வேலை ஒவ்வொன்னு இருக்கு பத்தியா? என்னத்த சொல்லண்டே தெரியல. நீங்க புள்ளைய வேற நீ கூட்டு சேர்த்திருக்க என்ன? மாமா ஒரு அட்டன் பண்ணிட்டாரு மாமா. போங்க மாமா. சரி சந்தோஷ், இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு சூப்பரான சான்ஸ். எதுக்கு மிஸ் பண்ணணும்? வா போய் நம்ம வேலையை பார்ப்போம். ஆமாட மருது வா ஓடிடும். டாக்டர் என்னவா கொஞ்ச நேரம் சவுண்டே இல்லாம இருந்தது? ஏதோ யாரும் நிறைய பேர் பேசுற மாதிரி இருந்துச்சு. அது ஒன்றும் இல்லை டாக்டர். என்ன சரியா ஊருக்கு போனதுலேருந்து ஒரு ஃபோன் போடவே இல்லை. நானா அறிவு ஏம்மா தாயே, எப்பெல்லாம் பேச சொல்றோமோ அப்பெல்லாம் வாயை திறந்துடாத. எப்ப நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்றோமோ அப்பத்தே வாயை திறக்குது. உன்னை குத்து போறேன் பாரு, பேசாம இரு. மாமா என்ன குழந்தை சவுண்ட் எல்லாம் கேக்குது? ஒன்னும் சரியில்லையே. என்னவா சுத்தி முத்தி ஆள் இருக்காங்களா என்ன? அது அது இல்லைன்னு சொல்லல. அது அது இல்லை டாக்டர், யாரும் இல்லை. என்ன சரியா இல்லை, நான் பெறவடிக்கவா? பேசணும்னு போன் பண்ணிட்டு அப்புறம் என்ன பெறவடிக்கிறது? இப்பவே போன் பேசுங்க. அது டாக்டர் தாமரை அது அவருக்கே கேட்டு போற போல. மெதுவா பேசல.
சி போங்களேன், எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. என்ன ஏதோ கேட்க வந்துட்டு அப்படி அமைதியா இருக்காப்ல இருக்கு. அது மாமா, அது அது எப்படி கேட்கறதுன்னு தெரிலையே. மாமா அது சொல்லுமா என்ன? அது அது சாப்பிட்டீங்களா மாமா? வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். மூஞ்சி கோவமா வச்சிருக்கேன் நினைச்சுக்காதீங்க. இதே கோவத்தோட தான் அடுத்த எபிசோட்லேயே வரணும். அதுக்காகவே என்னன்னா இப்போ எபிசோடு ரொம்ப டைம் அதிகமாகி போச்சு. பிறகு நாளைக்கு போடுற எபிசோடில் இது ஒரு சிறப்பான காமெடி சம்பவமாக வரும். மறக்காம பாருங்க. என்னால் அந்த கோவமான முகத்தை மாற்ற முடியாது.